அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக கிடைக்க போகும் அதிர்ஷ்டம் என்ன? அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். அதற்கு பிறகு ராசிக்கு 2இல் நுழைகிறாருங்க. 2 கிரகங்களுடைய இந்த நிலை என்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு இடங்கள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து போட்டித் தேர்வுகள்ல மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் அரசாங்க உத்தியோகமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு நாளில் செவ்வாய் நுழையும் போது ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் நன்றாக நடைபெறுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு புதன் 3 உச்சம் பெற்றிருப்பதால் அற்புதமான பலன்கள் உண்டுங்க. வாகன யோகங்களும் உண்டு. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது வாங்கிய நிலத்தில் வீடு கட்டுவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் காண இருக்கீங்க. நண்பர்களால் உங்களுக்கு உதவி உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் நடைபெற இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பலவும் நடைபெற இருக்குதுங்க. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதையும் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. இந்த ஒப்பந்தங்களின் காரணமாக ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் குரு இருப்பதால பார்த்து செலவு செய்ய வேண்டுங்க. நீங்கள் பாட்டுக்கு கைப்பணத்தை தண்ணீர் மாறி செலவழித்து விட்டு பின்னர் வருத்தப்பெற நேரிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைந்து ஏதோ ஒரு விதத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அவர்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்து உங்களுடன் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அஷ்டம கிரகங்களான சனி ராகு துன்பங்களை தருவதற்கு காத்திருப்பதால் இதிலும் பொறுமையும் கவனமும் தேவைங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற ஏனைய கிரகங்களின் மூலம் அவ்வளவு அனுகூலம் எதையும் இப்போதைக்கு உங்களால் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஆனால் இந்த கிரகங்களாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கூட்டு சேர்ந்துள்ள சனி ராகுவினுடைய சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றால் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் நீங்கள் எதிர்பாராத செலவு
செலவுகளினால் பணம் விரயமாக இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல பணப்பற்றாக்குறை கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால் பணம் கிடைக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லதுங்க. பணப்பற்றாக்குறை கடுமையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. வாக்குவாதம் மன நிம்மதியும் பாதிக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட விரயத்தில் குரு பகவானும் அஷ்டமத்தில் சனி பகவானும் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராது. பணிச்சுமை சக்திக்கு மீறி இருக்குங்க. நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய கடமைகளை ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. வேலையை விட்டு விடலாமா என்ற எண்ணம் கூட மனதை அரித்து கொண்டே இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க. அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைக்கு சனி பகவானும் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கார். அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஓரளவு சாதகமாக வலம் வருகிறாருங்க. கட்சியில் உங்களுக்கென்றே ஒரு தனி கூட்டம் இருப்பது உங்களுக்கு ஆறுதலை தரும் விதமா அமையிருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக வலம் வருகிறார். பாடங்கள மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுதுபோக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். இல்லாவிட்டால் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவன கல்வியில் செலுத்துவது அவசியங்க. அதே போல பெண் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளுக்கு அவசியமான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவை தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து இருந்தாலும் உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. இத்தருணங்கள்ல பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமாக பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்கும். அதே போல் திருமண முயற்சிகள்ல தடங்கள் உண்டாகும். வேலைக்கு சென்றவர் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் அலுவலக சூழ்நிலையும் கவலை அளிக்குங்க. உடல் உழைப்பையும் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகளையும் பயத்தையும் வீட்டு கொடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் இத்தருணங்கள். கடகராசினியர்களான நீங்கள் உடல் உழைப்பையும் குடும்பத்தினர் எதிர்காலம் பற்றிய கற்பனையான கவலைகளையும் பயத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்யும் போது நன்மைகள் ஏற்படும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அம்பிகை அல்லது மகாலட்சுமியை சன்னதியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.